இப்பொழுதும் நம்ம ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஃப்ராங்க்லின் அவர்கள் வந்து மீதமான நேரங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்துவார். நம்ம கரங்களிலே எல்லார் கையிலையும் ஒரு மெழுகுவர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதை நாம் எல்லோரும் கடவுள், அதாவது நம்முடைய தேவன், அவர் ஜோதியின் பிதாவாய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே அவர் நடத்தின பொழுது பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும், அக்கினி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, அது ஒரு வெளிச்சம், நெருப்பு, ஒரு வெளிச்சம். அதனால தான் நமக்கு சூரியன் இருக்கு இல்லையா? சூரியன் ஒரு வெளிச்சத்தை தான் நமக்கு கொடுக்குது. ஆனால் அந்த சூரியனோட சக்தி என்ன அப்படின்னா எரிபொருள், அதாவது நெருப்பு. அது நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் பொழுது தான் அதிலிருந்து கிடைக்கக்கூடியதான ஒரு லைட் எனர்ஜி, ஒரு வெளிச்சம், ஒரு ஜோதி நமக்கு கிடைக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகையினாலே புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிச்சுட்டு எதற்காக நாம் இந்த கேண்டில் லைட்டை கொளுத்தணும், ஏன் அதை நாம் செய்கிறோம் அப்படி என்பதை ரொம்ப சுருக்கமாக ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதற்கு பிற்பாடு நாம் செய்யலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு தன்னை குறித்து சொன்னதான வார்த்தைகள். அடுத்து, என்னை இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு தம்மை குறித்தும் தம்மிடத்திலிருந்து வரக்கூடியதான வெளிச்சத்தை குறித்தும், அந்த வெளிச்சத்தை யாரெல்லாம் அந்த வெளிச்சத்தை பற்றி கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் யாரும் இருளிலே நடப்பதில்லை, மாறாக வெளிச்சத்திலே அவர்களை நான் நடக்க பண்ணுவேன் என்று இயேசு தம்மை குறித்தும் தம்மிடத்திலிருந்து வரக்கூடியதான வெளிச்சமாகிய அவருடைய சத்தியத்தை குறித்தும் அவரை குறித்தும் சொன்னதான வார்த்தைகள். இன்னொரு வசனத்தையும் நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஒரே நிமிஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு தன்னை குறித்து நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து சொன்னதான வார்த்தைகள். ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அது எப்படி? இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், நான் வெளிச்சமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடப்பதில்லை, வெளிச்சத்திலே நடக்கிறான். ஆனால் இங்கே இயேசு சொல்லும் பொழுது, நம்மை குறித்து சொல்லும் பொழுது, தம்முடைய சீஷர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. பிரியமானவர்களே, இந்த கேண்டில் லைட்டு நம்ம நம்ம அதை ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த லைட் பாஸ் பண்ணி நம்ம அந்த வெளிச்சத்தை நாம் கொண்டு வரும் பொழுது, ஒன்று தேவன் வெளிச்சமாயிருக்கிறார். பிற்பாடு நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய காரியம், நீங்கள் இந்த உலகத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, இந்த சபைக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கே நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், நாம் பின்பற்றுகிறதான நம்முடைய தேவன் அவர் நீதியின் சூரியன். அல்லேலூயா. அப்போ நீதியின் சூரியன், அந்த சூரியனிலிருந்து வரக்கூடியது வெளிச்சம். அவ்வளோ சூடு நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் சில சம்மர் சீசன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், மே மாதம்லாம். அப்போ நமக்கு தெரியும் எவ்வளவு சூடு நமக்கு கிடைக்குதுன்னு. ஆனால்
சூட்டை காட்டிலும் வெளிச்சம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போது இருட்டு, நம்மெல்லாம் இவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ணுகிறோம். இந்த லைட்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன், இப்போல்லாம் எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த நாட்டில் இருந்தது என்ன லைட்டு, என்ன விளக்கு? இல்லை, ப்ராபப்ளி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போங்களேன், சிம்னி விளக்கு இருந்து அது ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுங்க பாஸ்டமா. பட் ஆனால் அதுக்கு நடுவில் இந்த குண்டு பல்பு இல்லையா, அந்த எல்லோ கலர் லைட்டு, யோசிச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த லைட்டெல்லாம் ஒயிட் கலர் லைட்டெல்லாம் இல்லாமல் ஒருவேளை அந்த லைட் இருந்ததுன்னா லைட்டு மட்டும் கிடைக்காது, அப்படியே சூடாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அந்த நாட்டில் யூஸ் பண்ணியிருந்துருக்குறோம். சில நேரத்தில் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா பட்டார்னு வெடிச்சிடும் பல்பு, பார்த்துருக்கீங்களா? ஆனால் இப்போது எல்இடி பல்ப்ஸு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அதே சமயத்தில் எலக்ட்ரிசிட்டி பில்லும் ரொம்ப கம்மி, எல்லாமே கம்மி. ஏன்? அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இன்றைக்கி வெளிச்சத்தை எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இயேசு சொல்லும்போது சொன்னார், இந்த பல்பு கூட ஃபியூஸ் போயிடும், ஈவன் சூரியன் கூட என்ன ஆகிடும், ஒரு நாள் இருண்டு போயிடும். ஆனால் நான் வரும்பொழுதோ நீதியின் சூரியனாய் நான் பிரகாசிப்பேன் என்று இயேசு தம்மை குறித்து சொன்னதான வார்த்தை, பிளஸ் நம்மை குறித்து சொன்னதான வார்த்தை. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். பகல்ல சூரியன், இரவுல சந்திரன், நிலா, இல்லைங்களா? ஆனால் நம்ம எல்லாருமே இந்த 7th 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே படிச்சிருப்போம். வேர் டாஸ் த மூன் கெட்ஸ் இட்ஸ் லைட் ஃப்ரம்? எங்கிருந்து நிலா தன்னுடைய வெளிச்சத்தை கொண்டு வருகிறது? அது எங்கேருந்து அதை கடன் வாங்கி, யார் இடத்துலேருந்து கடன் வாங்கி தன்னை பிரகாசிக்க செய்கிறது? சூரியன்லேருந்து. அப்போது நீதியின் சூரியன், நாம் நிலா கிடையாது, ஒருவேளை நட்சத்திரங்கள் கூட நாம் கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது இன்னொரு இடத்துல, நீங்கள் நட்சத்திரங்களைப் போல, வானமண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நாம் பின்பற்றுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் நிலாவல்ல, நீதியின் சூரியனின் பிள்ளைகள் நாம். அப்போது அவரிடத்திலிருந்து பிரகாசிக்க பண்ணுகிறதான அவருடைய நீதியின் சூரியனின் கதிரொளிகள் நம்மிடத்தில் கிடைக்கும் பொழுது அவருடைய பிரகாசமே நம்முடைய பிரகாசம். அல்லேலூயா. ஆகையினாலே இப்பொழுது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணும் பொழுது கேண்டில் லைட் கொளுத்தப்படும். அதனோடு கூட நாம் ஒரு பாடலை நாம் பாடி நம்மை நாமே அர்ப்பணித்து, ஆண்டவரே எப்படி நீர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர் என்று நீங்கள் சொன்னீங்களோ, தயவுசெய்து இந்த ஃபேனை கூட கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபேன் இட்ஸ் அ சிம்பாலிக் வே ஆஃப் டூயிங். இதை நாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னும் பொழுது, இயேசு வெளிச்சமாக இருந்தது போல நாமளும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி காண்பிப்பதற்காக நாம் இதை செய்கிறோம். ஆகையால் எல்லோரும் நாம் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று ஒருத்தரிடத்திலிருந்து மற்றொருவர் அந்த வெளிச்சத்தை வாங்கி நாம் எல்லாருமே பார்த்து பத்திரமா கையில் வச்சிருக்கக்கூடியதான கேண்டில் கை மேலே சிந்திடாமல் பத்திரமா நீங்கள் பிடிச்சிக்கோங்க. துணிகளில் வேற எங்கேயோ ரொம்ப பக்கமாக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. யாரும் பேசாதீங்க, அமைதியா சைலண்டா அந்த லைட்டை பாஸ் பண்ணுங்க. தயவு செய்து யாரும் பேசாதீங்க. இது ஆண்டவருடைய சமூகம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பேசாம அந்த லைட்டை ஒருவர் இடத்துலேருந்து ஒருவர் பாஸ் பண்ணிக்கோங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. பின்னாடி லைட் ஆஃப் பண்ணுறேங்க. ஜீவன் பின்னாடி லைட் ஆஃப் பண்ணுறோம்.
எல்லாருக்கும் அந்த மெழுகுவத்தினுடைய வெளிச்சம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்முடைய கைகளில் அதை வைத்து ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் நாம் எடுத்துப்போம். உறுதிமொழினா என்ன? pledge. So from today onwards I will make this, I will do this அப்படின்ற அர்த்தம். எல்லார் கையிலையும் மெழுகுவர்த்தி அதனுடைய வெளிச்சம் இருக்குது இல்லையா? ஆமா. ஒரு 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 2 சென்டென்ஸ் மாத்திரம்தான் நான் சொல்ல நீங்க பின்னாடி சொல்லுங்க. ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திற்கு முன்பாகவும் நான் கைகளிலே வைத்திருக்கிறதான ஜோதியை கொண்டும் இன்று முதல் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சபைக்கும் என்னுடைய சங்கத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நான் வெளிச்சத்தை கொண்டு எல்லா இருளையும் நீக்கி நான் பிரகாசித்து நீதியின் சூரியனாகிய என் தேவனுடைய வெளிச்சத்தை எங்கும் பிரகாசிக்க பண்ணுவேன். தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுக்கு முன்பாகவும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் இதை நான் தேவனுக்கு முன்பாக நான் உறுதி அளிக்கிறேன். ஆமென். ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நாம் எழும்பி பிரகாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சம். ஹல்லேலூயா ஆமென்.
பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. சேர்ந்து பாடுவோம். விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். தேவ மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் ஹல்லேலூயா இந்த ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருந்ததை போல நம்மையும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நம்முடைய நற்கிரியைகள் மூலம் நாம் அதை காண்பிக்க போகிறோம். எப்படி மெழுகு தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, நாம் பிறன் மேல் அன்புள்ளவர்களாய், பிறனை நேசிக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்தில் மாறுவோம். ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒரே நிமிஷம் நம்ம ஆண்டவர் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். பாஸ்டர் ஏனோக் அவர்கள் ஜெபிப்பார்கள். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களை ஏகோபித்த ஐக்கியத்தில் நீர் சேர்த்து ஆண்டவரே உம்முடைய திவ்ய நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷர் முன்பதாக எங்களுடைய கிரியைகள் வெளிப்படுவதாக, எங்கள் நற்கிரியைகள் மனுஷர் முன்பதாக வெளிப்படும் பொழுது பிதா நீர் மகிமைப்படுவீர் ஆண்டவரே. அவ்விதமாக எங்கள் ஐக்கியமானது திருச்சபையிலிருந்து வெளியே புறப்பட்டு அநேக ஜனங்களை கொண்டு வரத்தக்கதாக இருக்கட்டும். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, லைட் அண்ட் பிரைட் என்று பார்க்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் பெற்று அநேகர் உம்மை கொண்டு வர கிருபை தாரும். எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்கைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைந்து இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே.